இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூளுக்கு தாங்க பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சூடு காட்டினா போதும் சட்டியில். சில பேர் பச்சையாகவே அப்படி அரைப்பாங்க, வெயிலே காய போட்டு அரைப்பாங்க. நான் வெயிலில் காய போட்டு எடுத்துகிட்டு வந்தாலுங்க ஒவ்வொரு பொருளையுமே நம்ம நல்ல அடிகனமான பாத்திரத்தில் வச்சுட்டு கைவிடாமல் ஒன்று லேசாக சூடு காட்டணும். அதுக்குன்னு ஒரு லைட்டாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மனம் வரும். லேசாக கருகிடக்கூடாது, அப்போ டேஸ்ட் மாறிடும். கருவேப்பிலையுமே ஃப்ரெஷ் கருவேப்பிலை தாங்க. இதையுமே நல்லா கழுவிட்டு நம்ம எல்லாம் சூட்லேயே இதை சூடு காட்டி கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இந்த மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு. நான் அரைக்கலை, மிஷினில் கொடுத்து அரைச்சது தான். இது வந்ததுமே சூடாக வருங்க. உடனே அப்படியே அந்த பாத்திரத்தோடு வச்சிடக்கூடாது. நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா ஆற போட்டுறணும். அந்த கம்ப்ளீட்டாக ஆறணும். இடையில 2 கலரி விட்டிங்கன்னா நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் மசால் பொடி அரைச்சிக்கோங்க. நிறைய பெருசாக அரைச்சா கூட 6 மாதத்துக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு அப்படிங்கிறப்ப வீட்டுக்குனாலும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சிக்கோம். வெளிநாட்டுக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ தேவையானது தான் கொடுத்து விட வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க அடிக்கடி வரமாட்டாங்க இல்லையா. அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நான் நிறைய அரைப்பேன். எங்களுக்கு மட்டும்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சிக்கும். சில நேரம் அது 9 மாதத்துக்கு கூட வந்துட்டு நம்ம சமையலை பொறுத்து தானங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.